सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தொடர்ந்து 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி 8வது பாசுரம். 3 பாசுரம் தான் இந்த திருமொழியில். கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிப்படைக்கு ஓர் பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவம் உடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தர் ஆனால் குறிப்பிடம் கடந்து உய்யலும் ஆமே. உறவினர்கள் எல்லாம் சேர்ந்தாச்சு, இறந்தாச்சு. கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு? செய்த குற்றங்களை சொல்லாமல் இருக்கும்போது நல்லதை பேச மாட்டாங்களே நம்ம மக்கள் தான். செத்ததுக்கு அப்புறம் நீ அப்படி பண்ண இப்படி பண்ண நற்றங்கள் பறைந்து நன்மைகளை எல்லாம் சொல்லி சொல்லி புலம்பி புலம்பி பாடி பாடி புலம்பி புலம்பி உயிர் நீங்கிய உடலை பாடையிலே இட்டு பாடையில் வைத்து நரிகளின் கூட்டத்துக்கு வெள்ளப்பாகு நிறைந்த குடத்தை போல, நரி கூட்டத்துக்கு நரிப்படைக்கு ஒரு பாகுடம், வெள்ளப்பாகுன்னு பாகுன்னு வெள்ளம்னு கூட சொல்லலை இந்த இடத்துல, பாகுடம் போலே. மனுஷனுக்கு என்ன இருக்கு? அப்பா போயிட்டான்பா, போயாச்சுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நரிகளின் கூட்டத்துக்கு வெள்ளப்பாகு நிறைந்த குடத்தை போல புதிய ஆடையால் கோடி மூடி, புதிய ஆடை, கோடினா ஆடை, ஆடை என்று கோடி மூடி எடுப்பதன் முன்னம் புதிய ஆடையால் மூடி சுடுகாட்டிற்கு எடுத்து செல்வர். அதற்கு முன்னமாக இதெல்லாம் நடக்கும், எல்லாருக்கும் நடக்க வேண்டிய ஒரு இதுதானே, எடுத்து செல்வர். அப்படி அந்த தருணத்தில் அதற்கு முன்னமே கௌத்துவ மணியை அணிந்துள்ள கௌத்துவம் உடை கோவிந்தனோடு, கௌத்துவ மணியை அணிந்துள்ள நமது கோவிந்தனோடு கூடி அவனுடைய நல்ல குணங்கள் பதித்த மனமுடையவர்கள் ஆனால் கூடி ஆடி உள்ளத்தார் ஆனால், அப்படி இருந்தால் யமதண்டனை உள்ள இடத்தை கடந்து, குறிப்பிடம் கடந்து, யமதண்டனை உள்ள இடத்தை கடந்து உய்யலும் ஆமே, பரமபதத்தை அடைந்து பிழைப்பீர்கள் என்கிறார் ஆழ்வார். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குளி கண்கள் மிழற்ற, தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற, தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண் மாலோடும் சிக்கன சுற்றம், ஆய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலும் ஆமே. மரண அவஸ்தைப்படுபவர்கள் எப்படி இருக்கும்? அவஸ்தைப்படுறாங்க, சாக கிடக்கிறோம். மரண அவஸ்தைப்படுபவர்களுக்கு வாய் ஒரு பக்கமாக கோணிக்கொள்ளும், கண்கள் இடுங்கிய கண்கள் அலமந்திருக்க கண்கள் சுழலும், தாய் தந்தை தாயார் தாரம் ஆகியோர் ஒரு பக்கத்தில் நின்று புலங்க, தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற, ஒரு பக்கம் ஒவ்வொருத்தர் நின்று கதறிட, தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னே, எங்க சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க? இறந்த பின் இடுகாட்டில் தீ மூட்டி எரிப்பர். இப்படிப்பட்ட நிலைமை வரும் முன்னரே என்ன செய்யணும்? அப்படி இருக்கும்போது திருமாலை சுற்றமாக இறுகப்பற்றி சிக்கன ஆய்வொரு பக்கம் நிற்க வல்லார்க்கு, நம்முடைய பெருமாளை சுற்றமாக இறுகப்பற்றி கூடியவர்கள் வல்லவர்கள், நிற்கக்கூடியவர்கள் வல்லவர்கள், யமதண்டனையில் இருந்து பிழைக்க முடியும் என்கிறார். தொடர்ந்து செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாலித்தோல் விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கு ஒருங்கி திருமாலை செய்த மாலை இவை 10 வல்லார் சித்தம் நன்கு ஒருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர்தாமே. இதுவரைக்கும் என்னென்ன பாசுரம், என்னென்ன 9 பாசுரத்தை சொல்லிட்டார். மரண காலத்தில் செய்யும் செயல்களை கூறி எம்பிரானிடம் பக்தராய் இருந்து பின் இறந்தவர்கள் அடையும் பேற்றினை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். விட்டு சித்தன் வில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார்
சித்தம் நன்கு ஒருங்கி மனம் ஒருமைப்பட்டு திருமாலை பற்றி பாடிய இந்த 10 பாசுரங்களையும் பாட வல்லவர்கள், பொருள் உணர்ந்து பாட வல்லவர்கள், மனம் ஒருமைப்பட்டு சித்தம் நன்கு ஒருங்கி திருமால் மேல் சென்ற உள்ளத்தை பெறுவர் என பலன் கூறி முடிக்கிறார் இந்த திருமொழியை. தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஹரி